பல நேரத்துல நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்துல வருவதற்கே காரணமாக இருக்கிறது. நம்ம நினைப்போம், இதுதான் என்கிட்ட இருக்க குறை, இதுதான் என்கிட்ட இருக்க மைனஸ், இதுதான் என்கிட்ட இருக்க இயலாமை, முடியாமை, இல்லாமை நினைப்பீங்க. ஆனா அந்த காரியம் தான் தேவனுடைய அற்புதத்துக்கு துவக்கமாகவே இருக்குது. ஜப்பான் தேசத்துல இந்த ஜூடோ அப்படின்னு ஒரு விளையாட்டு முறை இருக்கு. ஸோ இது அந்த ஜப்பான் நாட்டில் ரொம்ப பிரபலமானது. அப்படிப்பட்ட போட்டியில பங்கு பெறணும், ஜெயிக்கணும்னு ஒரு சின்ன வாலிபனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இடது கை சுத்தமா இல்லை. அவனு சில மாஸ்டர்லாம் போய் கேட்டிருக்கிறான், எனக்கு இந்த விளையாட்டு போட்டியில சேரணும்னு ஆசை, எனக்கு எப்படியாவது பயிற்சி கொடுங்க. பலரும் பார்த்துட்டு, தம்பி ஒரு கையே உனக்கு இல்லையே, உன்னை நாங்கள் எப்படி பயிற்சி கொடுக்க முடியும், முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பல பேர்ட்ட கேட்டு கடைசியா ஒரு மாஸ்டர் சொன்னாரு, நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன்ப்பா, உன்னைய சாம்பியன் போட்டிக்கு அனுப்பி வைக்கிறேன். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பயிற்சிக்கு போனா அவர் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுத்தாரு. ஒரு அடியை சொல்லி கொடுத்துருக்கார். இதை நீ திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணு. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் போய் கேட்டானா, ஐயா ஒரே ஒரு டெக்னிக் தான் சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லி கொடுக்கலையே. அவர் சொன்னாரா, இந்த ஒன்னையே நல்லா படி போதும் உனக்கு அப்படின்னு. திரும்ப திரும்ப அதையே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறான். ஸோ சாம்பியன்ஷிப் அதுக்கான போட்டி வந்துருச்சு. இவன் ஆயத்தப்பட்டு ரெடியாகி போறான். ஃபர்ஸ்ட் லெவல் போட்டி. இவனுக்கு தெரிஞ்சது ஒரே அடி தான். அந்த ஒரே அடி ஓங்கி அடிச்சான், ஜெயிச்சிட்டான். அடுத்த லெவல் பார்த்தா செமிஃபைனலுக்கு வந்துட்டான், அரை இறுதி போட்டிக்கு வந்துட்டான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா ஒரு கையே இல்லாத மனுஷன் அரை இறுதி போட்டிக்கு வந்துட்டானே. செமிஃபைனல் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, ஆனாலும் போராடி ஜெயிச்சிட்டான். இப்போ ஃபைனல் போட்டிக்கு போனா எப்பயுமே இந்த கடைசி ஃபைனல் போட்டியில கடந்த முறை சாம்பியன் வாங்கின ஆளோட என்ன செய்யணும், மோதல். ஸோ கடந்த முறை சாம்பியன் வாங்கின ஆளு பல தடவை ஜெயிச்சவன், அவனுக்கு போட்டியில போய் நின்னா அந்த ஏற்கனவே ஜெயிச்ச சாம்பியன் இவனை அடி துவைச்சு காலி பண்ணி அந்த போட்டியில கீழே விழுந்து கிடக்குறான். அப்ப எல்லாம் கேட்கறாங்க, போட்டி நிப்பாட்டிடுவோமா, ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டான், இது மேல அடி வாங்கினா செத்து போயிடுவான். அப்ப அந்த கோச் சொன்னாராம், நிப்பாட்ட வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்க. இவன்டி தைரியம் சொன்னாராம், எழும்பி அடிடா, நீ ஜெயிச்சிடலாம். ஸோ போட்டி தொடர்கிறது. இப்ப அந்த எதிராளியான அந்த பலமுறை சாம்பியன் பெற்றவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. சின்ன பையன், ஒத்த கை வேற இல்லை, இவனெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் பெரிய கவசமெல்லாம் போட்டு வரணுமா என்ன, எல்லாம் பாதுகாப்பு கவசத்தெல்லாம் கழட்டி போட்டு நான் வந்து அடிக்கேன் பார் அப்படின்னு வந்து நின்னா பாருங்க. இவனுக்கு தெரிஞ்சது ஒரே அடி, ஓங்கி அடிச்சான், போட்டியில ஜெயிச்சான். ஒத்த கையை வச்சு சாம்பியன் ஆயிட்டான். இதுல என்ன ஆச்சரியம்னா, அவன் வெற்றி பெற்றது அவனுக்கே நம்ப முடியல. போட்டி முடிஞ்ச உடனே குருகிட்ட போய் ஆச்சரியமா கேட்டானா, குருவே நான் எப்படி ஜெயிச்சேன், எனக்கே தெரியாது நான் எப்படி ஜெயிச்சேன். நீங்க சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு அடி மட்டும்தான், அந்த ஒன்றை தான் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஜெயிச்சிட்டேனே, எப்படி ஜெயிச்சேன்? அப்போ அவர் சொன்னாரா, நீ அடிச்ச அந்த ஒரு அடி இருக்கு பாரு, அதுதான் இந்த ஜூடோ சாம்பியன் போட்டியிலேயே மிக கடினமான ஒரு தாக்குதல். அந்த கடினமான தாக்குதலை நீ நல்லா படிச்சுக்கிட்ட. அது மட்டும் இல்லை, இந்த கடினமான தாக்குதலை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, உன் இடது கையை பிடிச்சி நிப்பாட்டுறது தான். உனக்கு தான் இடது கையே இல்லையே, அதனால உன்னை நிப்பாட்ட முடியல அப்படின்னு. இவன்கிட்ட இடது கை இல்லைங்கிற குறைதான் அவன் வெற்றி பெறுவதற்கும் ஒரு காரணமா நினைச்சிருச்சு, மாறிடுச்சு. பல நேரத்தில் நம்ம இல்லாதவைகளை நினைத்து குறைபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய குறைகள் நம்ம ரொம்ப நினைச்சுக்கிறோம், அது குறை, இது குறை, அது குறை, இது குறை. அப்படி இருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன். எப்படியோ இல்லைங்க, நமக்கு இருக்கிற குறைகள் அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது.